பிரதமர் நரேந்திர கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை கண்டு பாஜகவினர் அஞ்சுவதாக தெரிவித்தார். ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா, மக்களாட்சி நீடிக்குமா என்ற நிலையில தான் இன்றைக்கு சூழல் அமைந்திருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது, மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி பிஜேபி ஆட்சி தனக்கு எதிராக யார் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, அதற்காக ஐடிய, இடிய, அமலாக்கத்துறைய, இன்னும் சொல்லணும்னா இப்போ டெலிபோன் டேப் பண்ற முறையை கையாண்டிருக்காங்க. ஹேக் செய்யற முயற்சியை ஒரு பெரிய நிறுவனம், ஆப்பிள் என்ற பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களே எச்சரித்திருக்கிறாங்க. ஆக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அவங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. ஆக இப்படி ஒரு செய்தி வந்த உடனே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார், இது குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆக இது என்ன கேலி கூத்து செஞ்சுட்டு இன்றைக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒரு செய்தியை வெளியிடுகிறார் என்று சொன்னால், அந்த அளவுக்கு நாட்டிலே இன்றைக்கு ஒரு கொடுமையை சந்திக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு முனைவர் பட்டத்தை தமிழக ஆளுநர் புறக்கணித்து வருவதால் மதுரையில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக பல்கலைக்கழக இணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி தெரிவித்துள்ளார். சங்கரையா அவர்களை பற்றி ஆளுநருக்கு தெரியாவிட்டாலும் கேட்டிருக்க வேண்டும். அவர் தினமும் பொய் சொல்லுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறார். அவர் தான் அதான் சொன்ன நடிப்பு சுதேசிகர். அதனால்தான் நாளை நடைபெறவிருக்கிற அந்த பட்டமளிப்பு விழாவில் மதுரையிலே நான் கலந்து கொள்வதாக இல்லை. பாஜகவினர் இன்ஸ்டன்ட் அரசியல் செய்வதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இன்று அவதூறு பரப்பி நாளையே கோட்டைக்குள் சென்றுவிட வேண்டும் என்ற வெறி மட்டுமே பாஜகவினரிடம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போலி அரசியல் பயணத்தில் ஆங்காங்கே இருக்கும் சமூக விரோதிகளை எல்லாம் அள்ளி போட்டுக் கொண்டு அரசியல் என்ற பெயரில் மக்கள் விரோத செயல்களில் பாஜகவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுக மீது உள்ள ஊழல் மற்றும் இரத்தக்கரையை கழுவிட பாஜக நினைப்பு ஆதங்கத்தோடு கூறினார். தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு அதிக அளவில் ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் வெடிக்கவும் உத்தரவிட்டதுடன் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்தது. கடந்த ஆண்டும் தமிழகத்தில் பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2222 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு மற்றும் பிஎட் முடித்திருக்க வேண்டும். அத்துடன் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி கடைசி நாள். மதுரை மேலூர் அருகே புதிய கிரானைட் குவாரி அமைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சேக்கிப்பட்டி, ஐயாப்பட்டி, திருச்சுனை உள்ளிட்ட கிராமங்களில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகள் ஒப்பந்தத்துடன் வண்ண கிரானைட் குவாரி நடத்த ஏலம் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருந்தார். இதற்கு சேக்கிப்பட்டி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் ஏலம் விடுவதை 1 மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சேக்கிப்பட்டி கிராமத்தில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது தங்களது கிராமத்தில் பல்லுயிர்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிரந்தரமாக கிரானைட் குவாரி வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட ஊராட்சி நிர்வாகம் அதனை தீர்மானமாக நிறைவேற்றினர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இந்நிலையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 101 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை 1999 ரூபாய் 50 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 203 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1898 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் இந்த மாதமும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மும்பையில் நிலவும் காற்று மாசு குறித்து அம்மாநில உயர்நீதிமன்றமும் கவலை தெரிவித்துள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு அந்நகரங்களில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டிகளில் வான வேடிக்கைகளை நடத்தப் போவதில்லை என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நாளை இந்தியா இலங்கை அணிகளும், டெல்லியில் வரும் திங்கட்கிழமை இலங்கை வங்கதேசம் அணிகளும் விளையாட உள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை நகர அதன்படி வரும் 15ஆம் தேதிக்கு முன்பு மழை பொழிவு பெறப்படின் குறுகிய கால நெற்பயிர்களான ஆடுதுறை 45, 53, 56, 57, கோ 51, அம்பை 16 போன்ற ரகங்களை நேரடி விதைப்பு முறையில் பயிர் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. பருவமழை பொய்த்து போனால் குறுகிய கால பயிர்களான பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சிறுதானியங்களை மார்கழி பின்பட்டத்தில் சாகுபடி செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்களில் வறட்சி ஏற்படும் பட்சத்தில் வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தும் உயிரின காரணியை 1 லிட்டருக்கு 1 மில்லி என்ற வீதத்தில் கலந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்திட வலியுறுத்தப்பட்டுள்ளது. சம்பா பருவத்திற்கான பயிர் காப்பீட்டை அனைத்து விவசாயிகளும் வரும் 15ஆம் தேதிக்குள் செய்ய வேளாண் துறை கேட்டுக் கொண்டுள்ளது.
கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 7வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடி விலை கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உணவுத்துறை அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கையில் அனைத்து நாள்களிலும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருள்களையும் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு பல குடும்பத்தில் குறைக்கப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதிய குறைக்கப்பட்ட மின் கட்டணத்தை 10 வீடுகள் அல்லது அதற்கு குறைவாகவும் 3 மாடிகள் அல்லது அதற்கு குறைவாக உள்ள மின்தூக்கி வசதி இல்லாத குடியிருப்புகளுக்கு புதிய தாழ்வழுத்த மின் கட்டணம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் கொள்கை வழிகாட்டுதலின்படி இந்த கட்டண குறைப்பு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பொது வசதிகளுக்கான மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு 8 ரூபாய்க்கு மேல் செலுத்த வேண்டி இருப்பதால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிப்பை சந்தித்து வருவதால் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கியுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வருகிறது. வந்தவாசி நகரின் மையத்தில் உள்ள பொட்டி நாயுடு கரையோரத்தில் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் அதிகப்படியான கழிவுகள் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணை நீரில் கலக்கிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நீர் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இதனிடையே ஹொசூர் அருகே உள்ள தொரப்பள்ளி கிராம பகுதிக்கு வரும் ஆற்று நீர் மிகவும் கருப்பு நிறமாகவும் நச்சுத்தன்மை உடையதாகவும் உள்ளது. அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் காய்கறிகள், பூக்கள் விளைவிக்கப்படுகின்றன. விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு முனைவர் பட்டத்தை தமிழக ஆளுநர் புறக்கணித்து வருவதால் மதுரையில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக பல்கலைக்கழக இணை வேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி தெரிவித்துள்ளார். சங்கரையா அவர்களை பற்றி ஆளுநருக்கு தெரியாவிட்டாலும் கேட்டிருக்க வேண்டும். அவர் தினமும் பொய் சொல்லுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறார்.
அவர் தான் அதான் சொன்ன நடிப்பு சுதேசிகர். அதனால்தான் நாளை நடைபெறவிருக்கிற அந்த பட்டமளிப்பு விழாவில் மதுரையிலே நான் கலந்து கொள்வதாக இல்லை. மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியிடப்பட்ட பின்னரும் லைகா நிறுவனத்திற்கு தர வேண்டிய பணத்தை தராதது ஏன் என நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக திரைத்துறை நிதியாளர் அன்பு செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் நடிகர் விஷால் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பி செலுத்தும் வரை விஷால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனத்தின் படங்களை வெளியிட தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் தனி நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மார்க் ஆண்டனி படம் வெளியான பிறகும் கடனை இன்னமும் திருப்பி செலுத்தாதது ஏன் என நீதிபதி அப்துல் குதூஸ் கேள்வி எழுப்பினார். அப்போது விஷால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு மாற்றி அமைத்திருப்பதாக கூறினார். ஆனால் அவ்வாறு மாற்றி அமைக்கப்படவில்லை என லைகா தரப்பு வாதிட்டதுடன் ஏற்கனவே பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ள தனி நீதிபதி ஆஷா முன்பே இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் என வலியுறுத்தியது. அவ்வாறு பட்டியலிடக்கூடாது என விஷால் தரப்பு முன்வைத்த வாதங்களை நீதிபதி அப்துல் குதூஸ் ஏற்க மறுத்துவிட்டார். விஷாலுக்கு எதிரான லைகா நிறுவனத்தின் வழக்கை ஏற்கனவே விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி ஆஷா முன்பு பட்டியலிட உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி அப்துல் குதூஸ் உத்தரவிட்டார். மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் மனோஜ் ஜராங்கே போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி மகாராஷ்டிர அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மராத்தா சமூகத்தினர் இடஒதுக்கீடு கோரி நடத்தி வரும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. மாநிலத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த போராட்டங்கள் குறித்து விவாதிக்க மகாராஷ்டிர மாநில அரசியல் கட்சிகளின் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதில் மராத்தா சமூக தலைவரான மனோஜ் ஜராங்கே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மராத்தாக்கள் இடஒதுக்கீட்டுக்கு அரசு ஆதரவாக இருப்பதாகவும் இவ்விஷயத்தில் அந்த சமூகத்தினர் அமைதி காக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மராத்தா இடஒதுக்கீட்டிற்கான சட்ட ரீதியான அம்சங்களை அலசி ஆராய சிறிது அவகாசம் தேவைப்படுவதாகவும் வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் ஷிண்டே கோரியுள்ளார். நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் 70% வீடுகளுக்கு குழாய் தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய கடந்த 2019ஆம் ஆண்டு ஜல்ஜீவன் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. நாட்டின் கிராமப்புறங்களில் மொத்தமுள்ள 19 கோடியே 24 லட்சம் வீடுகளில் 13 கோடியே 47 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வதாக ஜல்ஜீவன் திட்ட புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள கிராமப்புற வீடுகளுக்கு 100% குழாய் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 75% வீடுகளுக்கு குழாய் குடிநீர் விநியோகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 50%ம் குழாய் குடிநீர் வழங்கப்படுவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த அக்டோபர் மாதம் 2வது பெரிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தில் 1,72,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் அக்டோபரில் வசூலான 1,52,000 கோடி ரூபாய்
பெட்ரோல் டீசல் நுகர்வு குறைவாக இருந்த நிலையில் மாத இறுதி நாட்களில் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் பெட்ரோல் விற்பனை 3% அதிகரித்து 28,70,000 டன் ஆக உள்ளது. அதேபோல டீசல் விற்பனை 5% அதிகரித்து 69,10,000 டன்களாக உள்ளது. மாத தொடக்கத்தில் எரிபொருள் விற்பனை குறைவாக இருந்தாலும் நவராத்திரி உள்ளிட்ட விழாக்களை முன்னிட்டு விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இருந்து எகிப்துக்கு செல்வதற்கான நுழைவாயில்கள் திறக்கப்பட்டுள்ளன. போரில் காயமடைந்தவர்களும் வெளிநாட்டவர்களும் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்படுகின்றனர். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் 1 மாதத்தை நெருங்கி வருகிறது. உயிரிழப்புகள் 8,000-ஐ கடந்த நிலையில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு அதிகமாக உள்ளது. காயமடைந்தவர்கள் உரிய சிகிச்சைக்கு வழியின்றி தவித்து வந்தனர். இந்நிலையில் நீண்ட முயற்சிகளுக்கு பிறகு காசாவில் இருந்து எகிப்து செல்ல ரஃபா எல்லை திறக்கப்பட்டுள்ளது. காயம்பட்டவர்கள் சிலரும் வெளிநாட்டு பாஸ்போர்ட் வைத்துள்ளவர்களும் வெளியேற அனுமதிக்கப்படுகின்றனர். எனினும் ஏராளமானவர்கள் காசாவிலிருந்து வெளியேற எல்லை பகுதியில் கூட்டமாக காத்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி தாக்குதல் தொடங்கிய பிறகு தற்போதுதான் முதன்முறையாக காசாவில் உள்ளவர்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே காசாவில் மீண்டும் இணையதளம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டு விட்டதால் அப்பகுதி வெளி உலக தொடர்பை இழந்துள்ளது. ஹமாஸை வெற்றி கொள்ளும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக கூறியுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் தொடர்பாக விவாதிக்க அரபு நாடுகளின் அவசர கூட்டத்திற்கு சவுதி அரேபியா அழைப்பு விடுத்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் அண்டை நாடுகளுக்கும் பரவுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இப்போர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வரும் 11ஆம் தேதி அரப் லீக் எனப்படும் அரபு நாடுகளின் அவசர கூட்டத்தை சவுதி அரேபியா கூட்டியுள்ளது. இதில் இஸ்ரேல் நடத்தும் போர் குறித்தும் காசாவில் மனிதாபிமான உதவிகள் செய்வது குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது. காசாவிலிருந்து அகதிகளாக மக்கள் வெளியேறினால் அவர்களுக்கு தஞ்சம் தருவது குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது. ஹமாஸ் தவிர ஹிஸ்புல்லா, ஈரான் ஆதரவு படைகள், ஹவுதி உள்ளிட்ட குழுக்களும் போரில் இறங்கியுள்ளதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் தலைவர்கள் விவாதிப்பார்கள் என தெரிகிறது. அரபு நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் ஒரே இடத்தில் கூடுவதால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் தமிழகம் வர உள்ளார். அடுத்த மாதம் தொடக்கத்தில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தின் முதல் வழித்தடத்தை தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் அமையவிருக்கும் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்ட உள்ளார்.